Hi, welcome to my channel. It is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Accountancy 12th Standard, Unit 1, Accounts from Incomplete Records. Very short questions. What is meant by incomplete records? Incomplete records when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete records. ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பராக நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணலன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு கோஹலர், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இன் விச் அ ரூல் ஓன்லி record of cash and personal accounts are maintained. It is always incomplete, double entry varying with circumstance. ஸோ வெறும் கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. State the account generally maintained by small size sole trader when double entry accounting system is not followed. So ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட். வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். ஓகே, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும்? அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. அது ரெண்டுத்தில் டேலி ஆகிடும். பட் இதில் டேலி ஆகுது எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஷார்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஓட ஃபீச்சர்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர். இது அன்சைன்டிஃபிக்காக இருக்கும், யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. செகண்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடுவோம், ஒமிட் பண்ணிடுவோம். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, எல்லோரும் ஒரு ஒரு மாதிரியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தி எல்லாருமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே இந்த சிங்கிள் என்ட்ரி இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மிட்டி இருக்காது. What are the limitation of incomplete record? Limitations is nothing but disadvantages. Lack of proper maintenance of report. Obviously இது வந்து அன்சைன்டிஃபிக்காக அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுனால ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்டும் நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம். அதனால இது வந்து ஃபார் மெயின்டெனன்ஸ். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் வரும். நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியே ப்ராப்பராக நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் வேணும், பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இதில் எந்த அக்கௌண்ட்டும் இல்லாதனால வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. டிஃபிகல்ட்டி அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ். தேர்ட் கொஷின், ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுவோம். இன்கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா டெபிட் ஒன்று ரெக்கார்ட் பண்ண, இல்லை கிரெடிட் ரெக்கார்ட் பண்ண, ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணாமல் போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல், ரியல், நாமினல் அக்கௌண்ட். இதில் ஓன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டமில் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்கம்ப்ளீட் புக்ஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸ்டேட் த ப்ரொசீஜர்ஸ் ஃபார் கேல்குலேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்டர் திஸ் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்படி கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அசெட்டும் லைபிலிட்டிஸும் ஒரு இடத்துல போட்டுட்டு பேலன்ஸ் ஃபிகர் எது வருதோ அது வந்து நம்ம கேபிட்டல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிகினிங் ஆஃப் த கேபிட்டல், எண்ட் ஆஃப் த கேபிட்டல், சேம் திங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த கேபிட்டல் ஆர் பிகினிங் ஆஃப் த கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா என்ன? க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். ஸோ ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். பட் இதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபிகர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கோ செக் பண்ணுறது. அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். பேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இதில் வந்து லெட்ஜரு, ட்ரையல் பேலன்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரிலையபிலிட்டி இது வந்து டிபெண்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பராக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா அது மேலே டிபெண்ட் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹவ் இஸ் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல் அசர்டைன் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி நம்ம கிரெடிட் சேல் கண்டுபிடிப்போம்? டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், அப்புறம் பை கேஷ், பை பேங்க், பை டிஸ்கவுண்ட். இதை ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும். பை சேல்ஸ் ரிட்டர்ன், பை பேட் டெட்ஸ், by bills receivable, bills received, to sales account, to bank account, to bills receivable account dishonored. Chapter 2, accounts of not-for-profit organization. State the meaning of not-for-profit organization. So organizations வந்து மெயினாக எங்களுக்கு என்னன்னாக்கா ப்ராஃபிட்காக இல்லாமல் சர்வீஸ் பேஸில்
கிரியேட் ஆனது தான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட், ப்ரொமோஷன் ஆஃப் ஆர்ட், கல்ச்சர், எஜுகேஷன், ஸ்போர்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதெல்லாம் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் எனி, இட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் லாஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம், இட்ஸ் சம்மரி ஆஃப் கேஷ் புக். இது நேச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எண்ட் ஆஃப் தி இயரில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. வாட் இஸ் லெகசி? லெகசினா கிஃப்ட் மேட் டு த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். வில் லெட் எழுதி கொடுக்குறாங்க, ஓகே, த்ரூ வெல்லாக எழுதி கொடுக்குறது வந்து இட்ஸ் கால் லெகசி. இது கேபிட்டல் ரிசிப்ட். இட் இஸ் நான் ரிகரிங் இன் நேச்சர், அதுதான் கேபிட்டல் ரிசிப்ட் சொல்லுவாங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். ஒரே தடவை ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு ஒன் டைம் பே பண்ணுறது தான் வந்து வில் கால் இட் ஆஸ் அ லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இது வந்து நான் ரிகரிங் இன் நேச்சர், கேபிட்டல் ரிசிப்ட் சொல்லுவாங்க. Give any 4 examples of capital receipts of not-for-profit organization. So, life membership fee is very important question. Legacy, specific donation, sale of fixed assets, specific funds, tournament fund, prize fund, எல்லாமே இதில் வரும். Give examples for any 4 examples of revenue receipt. எப்பயும் வந்துட்டே இருக்குது இன்கம். Subscription, interest on investment, interest on fixed deposit, sale of sports material, sale of newspaper, இதெல்லாம் வந்து revenue receipt. Short answer question. What is income and expenditure account? Income and expenditure account is a summary of income and expenditure. So இதில் என்ன எவ்வளோ இன்கம் ஆச்சு, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், இது எது கண்டுபிடிப்பாங்கன்னா சர்ப்ளஸ் எவ்வளோ வந்திருக்கு, டெஃபிசிட், தட் இஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ, லைக் அசெட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம், வெறும் நாமினல் ரிலேட்டட் மட்டும்தான் எடுப்போம். இது வந்து அக்ரூவல் பேசிஸ், தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் எல்லாமே இதில் கன்சிடர் பண்ணுவோம். Differences between receipts and payments account, income and expenditure. Cash and non-cash transaction. Receipts and payments வெறும் cash related மட்டும் எடுப்போம். Income and expenditure both cash and non-cash, like depreciation எல்லாமே income and expenditure எடுப்போம். Capital and revenue nature இதில் ரெண்டுமே எடுப்போம். Capital and revenue nature எடுப்போம். இதில் வெறும் income and expenditure வந்து வெறும் revenue natures மட்டும் எடுப்போம். Compulsory இது வந்து receipts and payments not compulsory, but income and expenditure கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். Next, preparation. It is prepared using information from cash book maintained by the entity. It is prepared by information from receipts and payments account. Cash book maintain பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். பட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். யூஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இதில் ஃபாலோ பண்ண மாட்டோம், இதில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். How annual subscription deal with the final accounts of not for profit organization. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டு, பை சப்ஸ்கிரிப்ஷன் லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப். ஸோ லாஸ்ட் இயர் இன்க்ளூட் ஆகிருக்குனாக்கா லெஸ் பண்ணுவோம், அடுத்த வருஷத்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னா லெஸ் பண்ணுவோம், இந்த வருஷத்து ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இருக்க காசு போன இயரே வந்ததுன்னா அதுவும் இந்த வருஷம் நம்ம ஆட் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ 2023 2024 காசு வந்ததுன்னா லைபிலிட்டியில் போடுவோம். ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் எந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அசெட்ஸில் போடுவோம். Next, how the following items are dealt within the final accounts of not-for-profit organization. Sale of sports material வந்து income sideல காட்டுவோம். Life membership is one time income, ஓகே, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் liability சைடில் காட்டுவோம். Tournament ஃபண்டும் ஒன் டைம் தான், அதனால் அது liability side of the balance ஷீட்டில் காட்டுவோம். Next, third, unit 3, accounts of partnership form, fundamental, define partnership. According to section 4 of the Indian Partnership Act 1932, partnership is defined as a relationship between person who has agreed to share the profit of the business carried on by all or any of them acting for all. Okay, what is partnership deed? Partnership deed na another, it contains the terms and conditions among the partner. What is mean by fixed capital method? Fixed capital method na another, the capital alter பண்ண முடியாது, ஓகே, எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து 2 அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அடிஷ்னல் எவ்வளோ எடுத்து வந்தாங்க, எவ்வளோ கேபிட்டல் பெர்மனெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும், லைக் சேலரிஸ் பே எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வில் கால் ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட். What is journal entry to be passed for providing interest on capital to the partner? Interest on capital account debit to partner's capital or current account. Next, why profit and loss appropriation account is prepared? Profit and loss appropriation இது வந்து it is an extension of profit and loss account. இது எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னாக்கா
லைக் அமௌண்ட்ஸ் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது வந்து நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இதில் எது ரெக்கார்ட் பண்ணுவோம்னாக்கா கிரெடிட் சைடில் நெட் ப்ராஃபிட் ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அப்போ கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கும் நெட் ப்ராஃபிட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, ஏதாவது ரென்யூமரேஷன் பே பண்ண ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். State the features of partnership. First, partnership is an association of 2 or more persons. Maximum 50 members இருப்பாங்க. அக்ரிமெண்ட் இருக்கும், ஓவராலாகவும் இருக்கலாம், ரிட்டர்ன் இருக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் தான் வந்து ரிட்டர்னாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அக்ரிமெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ ஷேர் பண்ணணும்னு இருக்கும். யார் எந்தெந்த பிஸ்னஸ் லைக் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் தெரியும், ஆக்டிவ் பார்ட்னர், நாமினல் பார்ட்னர், ஸ்லீப்பிங், எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணி யாரெல்லாம் பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணணும் எழுதணும். State any 6 contents of partnership deed. Partnership deedல என்னென்ன இருக்குனாக்கா சொன்ன பார்ட்னர்ஷிப் டீட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அது வந்து பார்ட்னர்ஷிப் டீட் சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃபார்ம், நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. State the differences between fixed and fluctuating capital. Fixed capital பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோம், கேபிட்டல் அண்ட் கரண்ட். அதே ஃப்ளக்சுவேட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே அக்கௌண்ட், தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பயுமே ரிமைன் சேஞ்ச் ஆகாது. அதே இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பயுமே ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை ஆகும். ஒன்லி கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் எப்பவுமே கிரெடிட் பேலன்ஸாக இருக்கும். இதில் டெபிட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கிரெடிட்டாகவும் இருக்கலாம். Write a brief note on application of provision of Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. So partnership deed இல்லனா என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா remuneration to partners not allowed. Profit sharing இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைனா remuneration to partners கிடையாது. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் யாராவது ஒரு பார்ட்னர் வந்து ஃபர்முக்கு வந்து லோன் கிராண்ட் பண்ண 6% தான் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing கிடையாது, ரைட்? நெக்ஸ்ட், Jairam is a partner who withdraw 10,000 regularly in the middle of every month. Interest is charged on drawing at 6% per annum. Calculate interest on drawing for the year ended 31st December 2018. So interest on drawing பார்த்தீங்கன்னா amount withdrawn into rate by 100 into average period divided by 12. 6 months and so on, it's nothing but 6. Mid of the year, middle of every month, 6. That is 10,000 into 12 by 100 into 6 by 12. எவ்வளோ வருது உங்களுக்கு? 300 rupees வருது. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. நெக்ஸ்ட், யூனிட் 4, குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். வாட் இஸ் குட்வில்? குட்வில்னா குட் நேம், ரெப்புடேஷன். ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெப்புடேஷன் இருந்ததுனால நம்மளால் ஒரு ப்ராஃபிட் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஃபியூச்சரோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுனா குட்வில் வந்து இன்டான்ஜிபிள் அசெட், அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. வாட் இஸ் அக்வைர்ட் குட்வில்? அக்வைர்ட் குட்வில்னா என்னது? குட்வில் அக்வைர்ட் பை மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷ் ஆர் கைண்ட். ஸோ ஏதாவது குட்வில் நம்ம காசு கொடுத்து வாங்கினாக்கா அது வந்து அக்வைர்ட் குட்வில் சொல்லுவாங்க. குட்வில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கனாக்கா அசெட்லேருந்து லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணாக்கா we are going to get a goodwill. அதுதான் வந்து அக்வைர்ட் குட்வில். வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? சூப்பர் ப்ராஃபிட்னா என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட், எக்ஸஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் தாண்டி வந்தாக்கா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சூப்பர் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். வாட் இஸ் என்ஆர்ஆர்? நார்மல் ப்ராஃபிட்னா என்னது? சிமிலர் பிஸ்னஸ், எங்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதே பிஸ்னஸ் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அது வந்து என்ஆர்ஆர் சொல்லுவாங்க. State any 2 circumstances under which goodwill of the partnership is valued. First one, when there is a change in the profit sharing ratio. When a new partner, எப்பெல்லாம் வந்து goodwill calculate பண்ணுவாங்கனாக்கா ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு பார்ட்னர் உள்ளே வந்தாங்க, ஒரு பார்ட்னர் வெளியில் போயிட்டாங்க, ஒரு பார்ட்னர் இழந்துட்டாங்க, ஒரு பிஸ்னஸ் டிசால்வ் ஆயிடுச்சு, அப்போல்லாம் வந்து குட்வில் கால்குலேட் பண்ணுவோம். ஷார்ட் ஆன்சர் கொஷின். ஸ்டேட் எனி 6 factors determining goodwill. Goodwill எது factors determine? Profitability of the firm, favorable location of the business enterprises, good quality of goods or services, tenure of business enterprises, efficiency of management, degree of competition. How goodwill is calculated under the super profit method? So first goodwill எப்படி calculate? First average profit கண்டுபிடிங்க, அப்புறம் normal profit. Super profit is equal to average profit minus normal profit. So average profit எப்படி, so normal profit எப்படி calculate?
capital employed into normal rate of return. Capital employed is nothing but asset minus liability. So அது வந்து நம்மளுக்கு capital employed வரும். How is the value of goodwill calculated under the capitalization method? So capitalization first வந்து super profit calculate பண்ணுங்க. Super profit ஓட formula என்னது? Average profit minus normal profit. Goodwill ஓட formula total capitalized value of the business minus actual capital employed. இது formula ஞாபகம் வச்சுக்கணும். That is called as a capitalization method. Next, capitalization value of business average profit divided by NRR into 100. Actual capital employed, fixed assets plus current assets minus capital current liability. Compute average profit from the following information. So 2016, 17, 18. Average profit first கண்டுபிடிங்க. So what is average profit formula? Total profit divided by number of years. So 8,000 plus 10,000 plus 9,000 divided by 3. So 18, 19, 20, 21, 22, 23, 24 by 3 எவ்வளோ வரும்? 9,000. 27,000. 27 by 3 எவ்வளோ? 9,000 வருது. அது average profit. Calculate the value of goodwill at 2 years purchase of average profit. Goodwill ஓட formula பார்த்தீங்கன்னா average profit into number of years of purchase. Goodwill is equal to 15,000 into 2 years is equal to rupees 30,000. Next, unit 5, admission of a partner. So admission of a partner or partner firm குள்ள வந்தாக்கா எப்படி calculate பண்ணுறது வந்து admission of the partner. First, what is mean by revaluation of assets and liability? ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆனப்போ உள்ளார என்ட்ரி ஆகிற ஃபர்மில் ஒரு புது பார்ட்னர் வரப்போ அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி நம்ம வேல்யூவேட் பண்ணுவோம். ஸோ குறைச்சிருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அதெல்லாம் வேல்யூவேட், அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வேல்யூவேட் பண்ணுறது தான் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் எனக்கு வந்து பார்ட்னர் வரதுக்கு முன்னாடி வந்து 1 lakh லேண்ட் இருந்தது. இந்த வருஷம் 1,20,000. எவ்வளோ வித்தியாசம்? 20,000 நான் வந்து revaluate பண்ணுவேன். That is revaluation of assets and liability. How the accumulated profit and loss distributed among the partners at the time of admission of the new partner. So எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு புது பார்ட்னர் உள்ளார வரப்போ ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். நெக்ஸ்ட் ஒன் ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைங் ரேஷியோ. Adjustment of goodwill, adjustment of basis of new profit sharing ratio. Next, what is sacrificing ratio? Sacrificing ratio ஒரு பார்ட்னர் உள்ள வரப்போ ஓல்ட் பார்ட்னர் சில ஷேர் வந்து அவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க, லைக் சாக்ரிஃபை பண்ணுவாங்க. அது வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பார்ட்னர் ஒரு நார்மலாக ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஒரு புது பார்ட்னர் உள்ளுக்குள்ளே வர்றதுனால அவங்களோட பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் அவங்களுக்கு புது பார்ட்னரோட ஷேர் பண்ணணும். அதுதான் வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். Give the journal entry for writing of existing goodwill at the time of admission. So old partners capital or current account in old ratio account debit to goodwill account. State whether the following will be debited or credited in the revaluation account. So depreciation as asset debit ஆகும், unrecorded liability debit ஆகும், provision for outstanding expenses debit ஆகும், appreciation ஏதாவது ஒரு assets ஏதாவது increase ஆனால் அது now credit ஆகும். Short question. What are the adjustment required at the time of admission of the partner? So ஒரு பார்ட்னர் உள்ளார வரப்போ எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் லாஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாம் ரீவேல்யூவேட் பண்ணும், அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைங் ரேஷியோ கால்குலேட் பண்ணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் ஆன் த பேஸ் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. வாட் ஆர் த ஜர்னல் என்ட்ரிஸ் டு பி பாஸ்ட் ஆன் ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி? இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜர்னல் என்ட்ரி அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஒரு அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன் அசெட், இட்ஸ் நாட் லைபிலிட்டி. ஒரு லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன்ஸ் லைபிலிட்டி. ஒரு ஃபோர்த் வெர்ஷன் ஒரு லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கன்சர்ன்ஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஏதாவது ஒரு அசெட்ஸ் ரெக்கார்ட் பண்ணலன்னா அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஒரு லைபிலிட்டி ரெக்கார்ட் பண்ணனா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் பண்ணுனாக்கா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். அதே லாஸ் ஷேர் பண்ணால் ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ரைட் ஏ ஷார்ட் நோட் அண்ட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ பார்ட்னர் குட்வில் எடுத்துகிட்டு வந்தாக்கா
ஸோ 2 பார்ட்னர் வந்து சாக்ரிஃபைங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ புது பார்ட்னர் குட்வில் எடுத்துகிட்டு வரல, ஓல்டு பார்ட்னர் அவங்களோட கேபிட்டல் ரேஷியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புது பார்ட்னர் கொஞ்சம் குட்வில் எடுத்து வந்திருக்காங்க, ஆனால் கொஞ்சமாக தான் கொஞ்சம் காசில் எடுத்து வந்திருக்காங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இல்லாட்டி ஏதோ ஒரு கைண்டில் எடுத்து வந்திருக்காங்க, அப்பயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஓல்டு பார்ட்னர்ஸ். எக்ஸிஸ்டிங் குட்வில் ஆல்ரெடி குட்வில் பிஸ்னஸில் இருக்குன்னா அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. அதான் எக்ஸிஸ்டிங் குட்வில். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.